ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, வாழ்வில் 1000 விஷயங்கள் நடக்கலாம். நேர்மறையாய் எதிர்மறையாய் நீ எப்படி பார்க்கிறாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி இருக்கும். ஒரு தவறு என்றால் அதை தவறு என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக தவறை மூடி மறைத்தால் என்றும் முன்னேற முடியாது. உன் தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வலியை ஏற்படுத்தும். அந்த வலியை உணர்ந்த உன் மனம் பிறகு அந்த தவறை பற்றி யோசிக்க கூட செய்யாது. உனக்கு பாதியை நான் காண்பிக்கிறேன். உன்னுடனே நடந்தும் வருகின்றேன். திடீரென மனதில் சஞ்சலம், பாதையில் குழப்பங்கள், அப்போதும் உன்னிடத்தில் இருக்கின்றேன். அந்த தருணம் உன் கண்களை மறைத்துவிடும். பாதைகள் தடமாறும். 2 அடி கடந்ததும் அந்த பாதை நமக்கு உரித்தானது கிடையாது என்று உணர்ந்து விடுவாய். ஆனால் வைத்த அந்த 2 அடிகளின் பின் விளைவுகளின் வெளியிருக்கும் உன் மனதில், எதற்கப்பா இந்த விளையாட்டு? பாதியை காண்பிக்கவும் செய்கிறீர்கள், திடீரென மனம் கொள்கிறீர்கள், பிறகு அதிலிருந்து மீட்டு அரவணைக்கிறீர்கள். குழந்தையே, இது விளையாட்டுத்தான். எந்த பக்கத்தில் விளையாடுவதென்று தெரிந்து கொள்வதில் அறிவுத்திறன் இருக்கிறது. ஆனால் எந்த பக்கத்தில், எந்த நேரத்தில், எந்த சூழ்நிலைகளில் விளையாடக்கூடாது என்பதை அறிய சாதுரியம் இருக்க வேண்டும். அந்த தோல்வியால் நீ உணர்ந்த தவறு உன் மனதில் பதிந்திருக்கும். அடுத்த முறை ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை என்றால் அதற்கு உன் கால்கள் செல்லாது. இதற்கு தவறை உணரவும் தோல்வியில் அனுபவத்தை பார்ப்பதும் தான் உதவி செய்யும். பொறாமை என்ற வேண்டாத குணம் சிறியதாய் கரைப்பட்டு இருக்கும். ஆனால் அந்த கரை வெண்மையில் பளிச்சென்று தெரியும். அதை உணர்ந்து மாற்றிக்கொள். அதற்காக நமக்கு இப்படி தோன்றிவிட்டதே என்று குற்றமாய் யோசிக்காதே. இது தவறுதான், ஆனால் அதனை திருத்திக் கொள்ளலாம். என்னால் முடியும் என்ற முனைப்பிலே உன் பாதையில் நடந்து செல். எனக்கு பயமாயிருக்கிறது, என்னால் இதை செய்ய முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை என்ற இடத்தில்தான் உன் தன்னம்பிக்கை குறைகிறது. உன் தன்னம்பிக்கை என்பது உனக்கு என் தூண்டுகோல். உன் தன்னம்பிக்கையில் தான் எனது வேகம் இருக்கிறது. அதை நன்றாக புரிந்து கொள். அந்த நேரத்தில் மாயை உன் மனதை இழுக்கத்தான் செய்யும். அதை ஒரு பக்கமாக ஒதுக்கிவிடு. மற்ற எல்லா இடத்திற்கும் என்னை உன் நம்பிக்கையால், பொறுமையால், பக்தியால் நிரப்பு. பிறகு பார், உனக்கான வேகத்தை, உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய்.